அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். புனிதா, நீ எதுக்குமா அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? அக்கா, நீங்க எங்க கெஞ்சுறீங்க? நீங்க கெஞ்சின அத்தைக்கு எவ்வளவு கோவம் வருது பாருங்க. ஐயோ அக்கா, இது உங்க வீடு, நீங்க இங்க இருங்க. எனக்கோ என் குழந்தைக்கு உரிமை இல்லாத இந்த வீட்டை விட்டுட்டு நான் போறேன். போறேன்னு சொல்லாத தெய்வான. இந்த குடும்பத்தோட அடுத்த தலைமுறையோட முதல் வித்தா உன் குழந்தை இந்த வீட்டுல பிறந்திருக்கான். அவளை இப்படி கையில வச்சுக்கிட்டு நீ போறேன்னு சொல்லிட்டு இருக்காத. முதல்ல நீ உள்ள போ. தெய்வானே, உள்ள போமா. புனிதா தான் இவ்ளோ சொல்றாள்ல, எதுக்கு நீ இவ்ளோ அடம் பிடிச்சிட்டு இருக்க? நீ உள்ள போ. அத்தை, எனக்கு என் சுயமரியாதை தான் முக்கியம். உங்க எல்லார்கிட்டயும் என் சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு இந்த வீட்டுல இருக்கிறேன்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் புனிதாக்கா கிடையாது. தெய்வானே, வேண்டாம், நீ வார்த்தையை கொட்டாத. அவளே பாவம். ஓ, அப்பனா என் குழந்தைக்கு நாங்க இங்க இருந்தா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இங்க இருக்கேன்ல, அப்ப நான் பாவம் கிடையாதா? ஐயோ, இப்ப பேசினா நான் பேசிட்டே போக வேண்டியதா? போதும் அத்தை, போதும். இனிமே நான் இங்க வர மாட்டேன். உங்களுக்கு தெய்வானன்னு ஒரு மருமக இருக்கிறத நீங்க மறந்துருங்க. ஒண்ணும் இல்ல, அழாத தங்கம். நம்ம வீடு இல்ல, நீங்களாவது போய் சொல்லுங்க. வீட்டுக்கு போலாம். தெய்வானே, ஒரு நிமிஷம் நில்லுமா. தெய்வானே, சொன்னா கேளு. தெய்வானே, 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 நில்லுமா. தெய்வானே, சொன்னா கேளு. நில்லு, நில்லு, நில்லு. ஏன் தங்கத்தை நான் விட மாட்டேன், ஏன் தங்கத்தை நான் விட மாட்டேன். கண்ணு, ராசாத்தி. ஐயோ, பாட்டியை விட்டு நீ போகாதரா செல்லம். என் தங்கம், என் செல்லம், நீ பாட்டி கூடவே இரு. குழந்தை என்கிட்ட கொடுங்க அத்தை. நான் தர மாட்டேன். அத்தை, இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? தெய்வானே, என்கிட்ட இருந்து என் பேத்தியை பிரிச்சிடாத. நான் வேணா உன் கால்ல விழுறேன். என்னம்மா பண்றீங்க? என்னம்மா பண்றீங்க? இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் தெய்வான நினைச்சிட்டு இருக்கா. நீங்க ஏன் அவ கால்ல விழுறீங்க? தெய்வான, என்ன மன்னிச்சிரு. எங்க கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சிடாத. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். வேணும்னா உன் கால்ல விழாலும் விழுறேன் தெய்வான. ப்ளீஸ்க்கா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தெய்வான. ப்ளீஸ் தெய்வான, குழந்தை எடுத்துட்டு போகாத. வீட்டை விட்டு போகாத தெய்வான. தேவான, ப்ளீஸ் தேவான, குழந்தை எடுத்துட்டு போயிடாத. புனிதா, எந்திரிமா நீ. புனிதா, ஏன் தேவான? எந்திரிமா. ஏன் தேவான இப்படி பண்ற? புனிதா, குழந்தை கொடுங்க. குழந்தை கொடுங்க. குழந்தை கொடுங்க. என் குழந்தைய. தேவான, நீ என்ன பண்ற? இப்ப கூட உங்க யாருக்கும் நான் முக்கியம் இல்ல, இந்த வீட்டு வாரிசு முக்கியம். அப்ப நான் யாரு? அப்படி இல்ல தெய்வான, அப்படி இல்லம்மா. குழந்தை தெய்வான, தெய்வான, இங்க பாரு, இங்க பாரு. நில்லு, நில்லு, நில்லுமா. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. என்னையும் என் பேத்தியும் பிரிச்சிடாத. தயவு செஞ்சு விடுறீங்களா? போயிருங்க. உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன் தெய்வானே. பேத்தியை என்னையும் பிரிச்சிடாத தெய்வானே. புனிதா, புனிதா, புனிதா. புனிதா, அவ என் பேத்தியை தூக்கிட்டு போயிட்டா புனிதா. சவால் விடும்போது கூட தெய்வானையை எப்படி எமோஷனல் ஆக்குவ, புனிதாவை எப்படி தெய்வானையை வச்சு வெளியே அனுப்புவேன்னு நினைச்சேன். நான் நினைச்சதை தாண்டி நாம நினைச்சே பார்க்காத தெய்வானை வீட்டை விட்டு கிளம்பிட்டா. சரி, இப்ப நம்ம என்ன பண்றது? தெய்வானக்காவை பத்தி நீ சொல்லிருக்க, ஆனா இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா? புனிதா தெய்வானக்கா காலில் விழும்போது
அவங்க கோவமா கிளம்பி போனது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு.